தென்னாப்பிரிக்க தொழிலதிபர் ஒருவரிடம் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்த மகாத்மா காந்தியின் கொள்ளுப்பேத்திக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன. நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம். மகாத்மா காந்தியின் கொள்ளுப்பேத்தி ஆஷிஷ் லதா ராம்கோவிந்த். 56 வயதான இவர் அகிம்சைக்கான சர்வதேச மையம் என்கிற தொண்டு நிறுவனத்தின் நிறுவனராக உள்ளார். இவர் தென்னாப்பிரிக்காவில் உள்ள நியூ ஆப்பிரிக்கா அலையன்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர் மகாராஜ் என்பவரை அண்மையில் சந்தித்துள்ளார். இவரது நிறுவனம் ஆடைகள், காலணிகளை இறக்குமதி செய்து விற்பனை செய்து வரும் நிலையில் பல்வேறு நிறுவனங்களுக்கும் கடன்களும் அளித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மகாராஜை சந்தித்த காந்தியின் கொள்ளுப்பேத்தி ஆஷிஷ் லதா தனக்கு 6 மில்லியன் ரேண்ட் வேண்டுமென கேட்டுள்ளார். அதாவது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் பணம் தேவைப்படுவதாக கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரபல நெட்கேர் குழும மருத்துவமனைக்கு துணிகள் விநியோகம் செய்ய இந்தியாவிலிருந்து 3 கண்டெய்னர்கள் இறக்குமதி செய்துள்ளதாகவும் அதற்கு வரி செலுத்த பணம் தேவைப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனை நிரூபிக்க ஏற்கனவே செய்து வைத்திருந்த போலி ஆவணங்களையும் காட்டியுள்ளார். இதனை வாங்கி பார்த்த மகாராஜ் ஆரம்பத்தில் சந்தேகப்பட்டுள்ளார். பின்னர் ஆஷிஷ் லதா மகாத்மா காந்தியின் கொள்ளுப்பேத்தி என்பதால் அவரை நம்பி மகாராஜ் 6 மில்லியன் ரேண்ட் பணம் வழங்கியுள்ளார். பல நாட்கள் கடந்தும் வாங்கிய பணத்தை ஆஷிஷ் லதா திரும்பி கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. அவர் கொடுத்த ஆவணங்களும் போலி என தெரிய வந்தது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த மகாராஜ் ஆஷிஷ் லதா மீது பண மோசடி வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த டர்பன் நீதிமன்றம் பண மோசடி செய்யப்பட்டது உறுதியானதால் ஆஷிஷ் லதாவுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டது. ஆனால் ஆஷிஷ் லதா தற்போது 50,000 ரேண்ட் பிணைத்தொகை செலுத்தி ஜாமீனில் வெளிவந்துள்ளார். மகாத்மா காந்தியின் கொள்ளுப்பேத்தி பண மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் தான் பலரையும் அதிர வைத்துள்ளது.